வணக்கம். இன்றைக்கி கத்திரிக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வெங்காயம் தக்காளி இப்படி பெருசாக கட் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காயோட முனையில் இருக்கிற காம்பு இது வரைக்கும் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு கத்திரிக்காவை இப்படி நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. ரெண்டாக கட் பண்ணி அதே ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணுங்க. இப்போ நம்ம கத்திரிக்காய் பொரியலுக்கு கடாயில் எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் தாளிம்புக்கு கடுகு, அது பொரியும் போது கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன், எல்லாமே உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் சீரகம், அது நல்லா வறுபடட்டும். நிறம் வரும்போது கொஞ்சம் கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு அது வதக்கலாம். இப்போ கத்திரிக்காயை போட்டுக்கலாம். பரப்பி விடுங்க. வெங்காயம் தக்காளி விட இப்போ இது கூட மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் 1/4 ஸ்பூன் போடுறேன். உப்பு தேவையான அளவு. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டோம். அடுப்பு சிம்மில் வச்சுட்டு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். இதுக்கு இந்த காய் முங்குற அளவுக்கு இருந்தால் போதும், ரொம்ப நிறைய ஊற்ற வேண்டாம். இப்போ சிம்மில் வச்சு காய் வேகத்தை கட்டு முடியலாம். 5 நிமிஷம் வேகட்டும். நடுவில் ஒரு வாட்டி காயை கலந்து விடுங்க. மெதுவாக உடையாத மாதிரி சும்மா லைட்டாக பரட்டி விட்டால் போதும். கால்வாசி இதை வெந்திருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேகட்டும் முடியாது. இப்போ காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லாவே வந்திருக்கு. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மெதுவாக கிளறி விடுங்க. நல்லா வெந்திருக்கு. இப்போது நம்ம இது கூட தேங்காய் துருவி வச்சு தேங்காய் துருவலை ஆட் பண்ணலாம். இப்படியே கலந்தாலும் நல்லாயிருக்கும். நான் இது கூட உடைச்ச கடலை பொடி 1/2 ஸ்பூன் போடுறேன். அது இன்னுமே நல்லாயிருக்கும். நல்லா கலந்து விடுங்க. மெதுவாக கலக்கணும். சும்மா அப்படியே லைட்டாக பெரட்டி விட்டால் போதும், ரொம்ப கலக்கணும்னு இல்லை. ரொம்ப சுவையாக இருக்கும். கத்திரிக்காய் பொரியல் ரெடி. நன்றி, வணக்கம்.